ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அஜித் குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஐனா என்ன, அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும், இதை பற்றி முழு தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஃபஸ்ட்டு ஆர்டிஐனா என்ன அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஆர்டிஐன்றது தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது நமக்கு என்ன தகவல் வேணுமோ, ஒரு அரசு துறையாக இருக்கட்டும், அரசு கீழ் இயங்கக்கூடிய தனியார் துறையாக இருக்கட்டும், அதன் கீழக்கூடிய தகவல்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த தகவல்களை ஒரு மனு கொடுத்தன் மூலயமா அந்த தகவல் கிடைக்கும். அது 30 நாட்களுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனு தான் இந்த ஆர்டிஐ மனு. இதை நம்ம அப்ளை பண்ணலாம், வாங்கிடலாம். இதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. இதை இப்படி அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்ளை பண்ணால் கிடைக்கும்? இப்படி தான். எப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் ஹெட்டிங் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி மனு விதி 3 பிரிவு 6 ரைட்டு. ஓகேவா? அனுப்புதல், என்னோடய அட்ரஸ் போட்டிருக்கேன், அஜித் குமார்னு சொல்லிட்டு என்னோடய ஃபுல் அட்ரஸ். அப்புறம் பெறுதல் போட்டு பொது தகவல் அலுவலர் அவர்கள். அதாவது இந்த பொது தகவல் அலுவலர் அப்படின்னா நமக்கான அந்த ஆன்சர் இருக்கக்கூடிய அந்த அலுவலர் தான் பொது தகவல் அலுவலர் அவர்கள். இந்த பெறுதல் அடுத்த யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு, நீங்கள் எந்த துறையின் கீழே அனுப்ப போகிறீங்களோ அந்த துறையை போடணும், எந்த ஆஃபீஸை போடணும். தருமபுரி வட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை போட்டிருக்கோம், தருமபுரி. பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படின்னா, தருமபுரி தாலுகாவில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 விதி 3 பிரிவு 6 படி கோரிக்கை மனு. நமக்கு என்ன வேணுமோ, யாரை குறித்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்களை பற்றி அன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அதை பற்றி நம்ம கேட்டிருக்கோம். என்ன போட்டுக்கோன்னா, மதிப்பிற்குரிய ஐயா அம்மா வணக்கம், நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகின்றேன். தருமபுரி தாலுகாவில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 விதி 3 பிரிவு 6 படி கோரப்படும் தகவல்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்குதல் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் கேட்க போகிறோம். கோரப்படும் தகவல்கள். இப்போ இந்த நம்ம தகவல்கள் போடுறப்ப தான் சில 2-3 தகவல்களை நம்ம கேட்கலாம், சில தகவல்களை கேட்கக்கூடாது, கேட்டாலும் கிடைக்காது. அப்படி என்னத்தை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒருத்தர் எந்த பணியின் கீழே வேலை செய்கிறாங்களோ அந்த துறை சம்பந்தமான கேள்விகளோ தகவல்களோ கேட்கலாம், மன்னிக்க வேண்டும், கேள்விகள் கேட்கப்படாது, தகவல்கள் மட்டும்தான் கேட்கப்பட வேண்டும். அதேமாதிரி இப்போ ஒருத்தரோட பர்சனலாக இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், உங்களுக்கு எதுவும் நோய் இருக்கா, உங்களுடைய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனலாக கேட்பதற்கு கேட்டாலும் இந்த தகவல் உரிமை சட்டத்தின்படி கிடைக்காது. சரி, அப்போ என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, அந்த துறையின் கீழே நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் எந்த தகுதியின் கீழே இதில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மேல் ஆஃபீஸர் கீழே கேட்கலாம். சரி, இப்படி கேட்கும்போது கேள்விகள் வந்து எப்படி இருக்கணும், அதாவது தகவல்கள் நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன், எதற்கு, எப்படி, இந்த மாதிரி கேள்விக்குறி வரும் இல்லையா, அந்த கேள்விக்குறி இருக்கிற மாதிரி நம்மளுடைய தகவல்கள் இருக்கக்கூடாது. இப்போ எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், எக்ஸாம்பிள் பாருங்கள். தருமபுரி தாலுகாவில் பணியாற்றி வரும் கிராம நிர்வாக அலுவலர்களின் பணிபுரியும் இடங்கள் மற்றும் அவர்களின் பெயர் விவரங்கள் குறித்த தகவல் வேண்டும். அப்படி தகவல் வேண்டும், எனக்கு இது சம்பந்தமான காலக்கெடு குறித்த தகவல் வேண்டும், இது குறித்த விபரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹம்பிளாக கேட்குற மாதிரி தான் இதனுடைய ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துக்கோம். அப்படி கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகே, இப்படி இதில் நம்ம 2-3 கேள்விகளை கேட்டிருக்கோம். இதில் 2 இது வந்து நம்ம பாயிண்டாக ஆட் பண்ணணும். என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, தாங்கள் அளிக்கப்படும் தகவலுக்கு உண்டாகும் செலவினை தபால் துறையின் மூலமாகவோ அல்லது வங்கியின் மூலமாகவோ செலுத்தி விடுகின்றேன் என்று உறுதியளிக்கிறேன். அதாவது இந்த இருக்கு இல்லையா மனு, இந்த மனுவில் கோர்ட் ஸ்டாம்ப் ஃபீஸ் வந்து 10 ரூபீஸ் ஃபீஸ் வந்து இங்கே வந்து இந்த கார்னரில் நீங்கள் ஒட்டிடணும். ஒட்டினீங்கன்னா மட்டும்தான் அதுக்கான ஆன்சர் வந்து ரிட்டன் வரும். ஒருவேளை நீங்கள் ஒட்டலை அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வராது. அதில் மனு வரும், அந்த மனுன்னு கீழே நீங்கள் முத்திரைவில்லை, ஒட்டப்படவில்லை, அதனால் ஒட்டுங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கான மனு வரும். நீங்கள் ஒட்டின பின்னாடி திரும்பி அது வந்து லேட் ஆகும். இந்த கார்னரில் நீங்கள் தான் ஒட்டிடுங்க. அடுத்து, மேற்கண்டவாறு கோரப்படும் தகவலுக்கு தகவல் உரிமை சட்டம் 2005 பிரிவு
விதி 3 பிரிவு 6 30 நாட்களுக்குள் உரிய தகவல்கள் அளிக்குமாறு வணக்கமுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்குன்னு போட்டு டேட் எடுத்த போட்டுருங்க. அதாவது நம்ம அனுப்பின இன்றைக்கி டேட் எத்தனை 10/3 அப்படின்னா அடுத்த 10 நாளுக்குள்ளே நமக்கான ஆன்சர் கைக்கு வந்துடணும், வந்தே ஆகணும். வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா வரல பட்சத்தில் மேல்முறையீடு அப்பீல் போகலாம். இப்போ நம்ம தருமபுரி வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் வட்டாட்சியர் அலுவலகம்னா அதுக்கப்புறம் மேலே போகலாம் தாலுகா, அப்படி இருக்கக்கூடிய மேல் இருக்கக்கூடிய துறை ஆஃபீஸுக்கு தான் நம்ம போகலாம். ஒருவேளை நம்ம முதல் மேல்முறையீடு போயிட்டோம் அப்பயும் ஆன்சர் வரல அப்படின்னா இரண்டாவது மேல்முறையீடு எங்கே போகிறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டிஐயோட ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. அந்த அட்ரஸை வந்து உங்கள் இமேஜில் நான் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. அந்த இமேஜுக்கு நீங்கள் அந்த அட்ரஸுக்கு ஆர்டிஐ அப்பீல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரி, ஓகே, ஆர்டிஐ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் நம்புகிறேன் உங்களுக்கான தகவலோட வந்து 10 ரூபீஸில் நீங்கள் வந்து ஆர்டிஐ பண்ணி வாங்கிடலாம். சரி, நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா இந்த கேள்விகளை வந்து எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் எப்படி இருக்கும் நம்ம யாரும் பார்த்தது இல்லையா. ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜூம் பூம் பூம் பாய் ஜூம், ஆன்சர் கிடச்சிருச்சு. பெறுதல் போட்டு திரு அஜித்குமார் போட்டு அட்ரஸ் வந்திருக்கு. அனுப்புகிற எங்கே போட்டிருக்காங்கன்னா அனுப்பி எழுத்தர் வட்டாட்சியர் தருமபுரி. நம்ம போட்ட அட்ரஸ்லேருந்து ஆன்சர் வந்துருச்சு. டொயின் டொயின் டொயின். அதில் நம்ம என்ன அனுப்பிச்சிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம யார் அனுப்புதல் பெறுதல் போட்டுருவாங்க. நம்ம கண்டென்ட் நம்ம அனுப்பணும் இல்லையா, பொருள் தகவல் உரிமை சட்டம் 2 தருமபுரி மாவட்டம் சோகுத்தூர் பெண்ணாகர் மெயின் ரோடுன்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் போட்டுருவாங்க. தருமபுரி என்பவர் மனு எத்தனை தேதி போட்டோமோ அதை போட்டுருவோம். அடுத்து சோகுத்தூர் நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வியை ஃபுல்லாக கொடுத்துறாங்க. ஆன்சர் பின்னொரு மாதிரி துணை இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டுறாங்க. நம்ம கேட்டிருந்த ஆன்சர் வந்துருச்சு. தருமபுரியில் வேலை பார்க்கக்கூடிய அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருடைய பெயர்கள், எந்தெந்த வியூ நேம், அந்த வில்லேஜ் நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்திருக்கு. நம்ம ஒன்று கேட்டிருந்தோம், அதுக்கான தகவல் கிடைக்கல. அது என்ன அப்படின்னா தங்களுடைய சொத்து விவரம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொத்து விவரம் கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆய்வு செஞ்சதில் அந்த விவரங்களை வந்து கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம கேட்ட கேள்வி சரியான கேள்வி, அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்தோம்னா குறிப்பிட்ட மாத ஊதியம் குறித்த தகவல் அட்மினிஸ்ட்ரேஷன் சண்டை மட்டும் துணை அனுப்பி கொடுத்து அவங்களுடைய சம்பளம் அது குறித்தும் இந்த இதில் போட்டிருக்காங்க. இப்போ இருந்தால் இதோடைய சம்பளம் போட்டிருக்காங்க இல்லையா, மோன்ராஜ் நெட்டுன்னு போட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ் கோடு, பேங்க் நம்பர், இது கூட நம்ம தருமபுரி வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே நமக்கு கிடச்சிருக்கு. இதில் 3 பேஜில் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி தான் என்னுடைய ஆன்சர் இருக்கும். இப்படி ஆர்டிஐ மூலியமாக நமக்கு பல தகவல்கள் கிடைக்கும். இது நம்ம பாமர மக்களுக்கு கூட போய் சேர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த சட்ட விழிப்புணர்வுன்றது கிடையாது. ஸோ அந்த இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க எடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இந்த ஆர்டிஐயில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.